குட் மார்னிங். வியாதின்றதும் ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். ஒரு மனுஷனை ஒரு வியாதி தாக்குச்சுன்னா வாழ்நாள் முழுதும் அந்த வியாதி அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வியாதியோடையே வாழ பழகிட்டாங்க. வியாதியோடு வாழ்ந்து மருந்தோடு வாழ்ந்து கடைசி வரைக்கும் மருந்தோடவே வாழ்ந்து மருந்தோடவே சாகக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பெருகிட்டாலும் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியவே இல்லை. வியாதிக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வியாதிக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர். அவரிடத்தில் இப்போல்லாம் பாருங்கள், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வியாதிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அனுப்புகிறதே கிடையாது. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். வியாதி போயிடும், அந்த வியாதி போயிடும். அதுக்கு கொடுக்குற மாத்திரையினால் வேறு சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்குரிய வேறு வியாதிகள் வரக்கூடிய சூழ்நிலையில் காலம் மாறி போச்சு. ஆனால் வியாதிக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர் இயேசு ஒருவரே. அவரிடத்தில் வந்தவங்கக்கிட்ட அவர் அவர் ஜனங்களை ஆசிர்வதித்து குணமாக்கி அனுப்புனார். அப்போது வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தான் அனுப்புனார். விசுவாசத்தோடு அவரிடத்தில் வந்தாங்க. வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அனுப்புனார். அவர் மட்டுமே வியாதிக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர். நம்ம பாட்டு கூட பாடுறோம், வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு அப்படின்னு. அப்படி வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறவர் அவரே. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையெல்லாம் அவர் தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரம் சொல்லுது. அவர் நம்முடைய வியாதிகளெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டதனால் நாம் எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்க முடியான பாக்கியமும் ஸ்லாக்கியமும். இந்த பாக்கியத்திற்குள், இந்த ஸ்லாக்கியத்திற்குள் பிரவேசிப்பது அவருடைய கிருபை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த வெளிச்சம் வந்துடுறதே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க பவுலுக்கு வியாதி இருந்தது. பவுலுக்கு வியாதி இருந்ததுன்னு சொல்கிறவங்க அப்போ பவுல் மாதிரி வாழவாது கற்றுக்கணும். அவர் ஒரு இடத்துல ஒரு விறகெல்லாம் எடுத்து போடுறாரு, விஷப்பூச்சி அவரை கடிச்சிடுச்சு. அப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆள் இறந்து போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு விஷப்பூச்சி அது உதறி போட்டுட்டு அவர் ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட பவுலோட வாழ்க்கையை வாழ முடியும்னா அப்போ பவுலுக்கு வியாதி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் முதிர் வயதில் தான் இறந்தார். அவர் டெய்லி மாத்திரை போட்டுட்டு அவர் பக்கத்தில் இருந்தவங்க மாத்திரை எடுத்து கொடுத்த மாதிரி பேசுவாங்க. பவுலுக்கு வியாதி இருந்தது. பவுலுக்கெல்லாம் வியாதி இல்லை, இவங்களா சொல்லிக்கிறது. ஒரு வசனத்துக்கு இவங்க வியாதிப்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறதுக்காக பவுலுக்கே வியாதி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய கண்டிப்பாக பவுலுக்கெல்லாம் வியாதி கிடையாது. வேதம் அப்படி சொல்லவும் இல்லை, இவங்களா பேசிக்கிறாங்க. தேவன் வியாதியை குணமாக்குகிறவர். அவர் வியாதியஸ்தனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் என்ன வார்த்தை சொல்லுவாருன்னா, வேதத்தில் மார்க் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வருது. ஒரு பெண் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உதிரப்போக்கோடு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தும் குணமாகாத ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் வரா. அவள் மற்றவர் நோயாளிகளெல்லாம் குணமாக்கிறத கேள்விப்படுறா. அப்போது அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அந்த வார்த்தையோடு அவளுடைய விசுவாசத்தை கலக்கிறா. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறா. விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே சொஸ்தமானாள். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் நெருக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவளை கூப்பிட்டு அவர் பேசும்பொழுது 34வது வசனத்தில் சொல்கிறாரு, அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தை, பயப்படாதே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வியாதியோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. தேவனை விசுவாசிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியும். நாம் வியாதியோடு வாழறது தேவனுடைய சித்தமே கிடையாது. இன்னும் கேட்டால் இந்த உலகத்தில் யாருமே வியாதியோடு வாழ்வது தேவனுடைய சித்தமே கிடையாது. வியாதி இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னா வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்மக்கிட்ட அவர் பேசுவார் என்றால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு.
அப்போது நாம் விசுவாசத்தோடு அவரிடத்துல வரும்பொழுது வியாதி என்ற வேதனையிலிருந்து வெளியே வர முடியும், ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஏன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் நம்முடைய பலவீனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களெல்லாம் சுமந்து தீர்த்து விட்டதனால் எந்த வியாதியும் நம்முடைய சரீரத்திலே நாம் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது விசுவாசிப்பவர்கள் வியாதி நீங்கி சுகமாக இருக்க முடியும். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையோடு நம்முடைய விசுவாசத்தை கலக்கும் பொழுது கண்டிப்பாக வியாதியை மேற்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவ நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அவர் தாமே, இயேசு தாமே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை நீர் சுமந்து தீர்த்து விட்டதனால் எந்த வியாதியும் எங்கள் சரீரத்திலே நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தாவே, இந்த சரீரம் எங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பிசாசுக்கோ வியாதிக்கோ ஒப்பு கொடுக்கப்பட்டதல்ல. உம்முடைய இரத்தத்தை சிந்தி உம்முடைய இரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீரே, மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோமே, மக்கே ஸ்தோத்திரம். இந்த சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். இந்த சரீரத்திலிருந்து உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாக இருக்கிறீரே, எங்கள் பிதாவாக இருக்கிறீரே. நாங்கள் உம்முடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோமே, மக்கே ஸ்தோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை விலக்கி ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற தேவனே, மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோமே, மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரம் எங்களுக்காக நொறுக்குதலுக்கு நீர் ஒப்பு கொடுத்தீரே, மக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்திலே தழும்புகள் உண்டு என்பது சத்தியம். அந்த தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்பதும் சத்தியமே. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய இரத்த சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நொறுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களுக்காக மக்கே ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமானோமே, மக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.